திருமாவளவன் உண்மையாகவே இந்த பேர் அப்படிங்கிறது ஒரு லீடர்ஷிப்கான ஒரு குவாலிட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு. எது ரிலேட்டடாக அப்படின்னா, இப்போ இந்த கோகுல் ராஜோட வழக்கில் வந்து கைதாகி போனார் பார்த்தீங்களா, யுவராஜ் அப்படிங்கிறவர். ஸோ அவர் இப்போ பரோலில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறாரு. அவரை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப போல்டாக எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் பேசின ஒரு லீடரில் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர். ஸோ இந்த கேஸ் என்ன, இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எதுக்குடா இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசுகிற, இது வந்து ஒரு டேபுடான விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கலாம் சில பேர். ஸோ இதை நான் எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னா, அதான் பிற்போக்கான ஒரு கூட்டம் அப்படின்னு இருக்குது, ஒரு பக்கம் ஒரு முற்போக்கான கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ வந்து இதே சம்பவத்தை ஒரு என்டிடிவிலையோ ஒரு டைம்ஸ் நவ்லையோ இல்லை ஏதோ ஒரு சேனல்லையோ பேசுகிறாங்க அப்படின்னா, அங்கே அவங்களோட பேர் வந்து ஷர்மா, அகர்வால், என்னென்ன பேரோ வந்து இருக்கலாம். பட் அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முற்போக்கான ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சேர்ற ஒரு கூட்டம். அதனால் இதை இவங்க பேசணும், அவங்க பேசணும், இது பர்டிகுலர் ஒரு கம்யூனிட்டியோட பிரச்சனை, இது அவங்க தான் பேசணும், இது அவங்களோட வழி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் ஒரு பிற்போக்குத்தனமாக இருக்குன்னா அது வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையோடு நம்ம வந்து தாராளமாக அது தப்பு அப்படிங்கிறத சொல்கிற உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சேனல் விஷயமாக நான் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டுக்காகவும் இல்லை ஒரு பயாஸ்டாக எதுக்காகவும் வந்து பேசலை. இது மாதிரியான ஒரு விஷயம் ஒரு அநீதி, இதை வந்து ஒரு கொண்டாட்டமாக பண்ணுறது அப்படிங்கிறது இது எந்த வகையில் ஒரு நியாயம். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை பேசுகிறேன். ஃபஸ்ட் இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வழக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கோகுல்ராஜ் அப்படிங்கிறவர் சேலத்தில் ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. இவர் வந்து ஓமலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சரியாக ஜூன் 23 2015 வருஷம் அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கோகுல்ராஜ் அப்படிங்கிறவர் கூட படித்த ஒரு மாணவி ஸ்வாதி அப்படிங்கிறவங்களும் இவங்க ரெண்டு பேரும் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் மலை கோவிலில் வந்து சாமி கும்பிட்றதுக்காக போயிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி சங்க தலைவர் வந்து அங்கே வந்திருக்கிறாரு, யுவராஜ் அப்படிங்கிறவர். அவரோட கூட்டாளிகள் ஆட்களோடு வந்து காரில் அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரையும் விசாரிச்சிருக்கிறாரு. நீங்கள் யார், எந்த கம்யூனிட்டி, எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து லவ்வரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அடித்து கேட்க நாங்கள் வந்து லவ்வர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த 17 பேர் யுவராஜும் அவர் கூட வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. சரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா கோகுல்ராஜ் தலை வெட்டப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தொட்டிப்பாளையம் அப்படிங்கிறது அந்த ரயில்வே தண்டவாளத்தில் இவருடைய தலை அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கொலை தான். இது வந்து ஒரு சாதி வெறி தாக்குதல் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும், ஒரு ஆணவ கொலை அப்படின்னே வந்து சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த 17 பேர் மேலேயும் வந்து இவங்களை வந்து விசாரணைக்கு போகிறாங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது சிபிசிஐடிக்கு வந்து மாற்றப்படுது. ஸோ இதுக்கப்புறம் யுவராஜ் அவர்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கில் ஒரு முக்கியமான விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவர்களும் வந்து வராங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா கோகுல்ராஜ் இறந்த 3 மாதங்களுக்கு அடுத்தபடியாக 3 மாதம் கழித்து அவங்களும் வந்து பார்த்தோம்னா தற்கொலை பண்ணுறாங்க. ஸோ அந்த விசாரணையும் வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கோகுல்ராஜோட அண்ணன் கிட்ட கோகுல்ராஜோட பாடியை வந்து காட்டுறாங்க. ஸோ இது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கோகுல்ராஜோட கொலை வழக்கில் யுவராஜ் அவர்கள் தான் வந்து முக்கியமான குற்றவாளி. அவர் கூட வந்து ஒட்டுமொத்தமாக 10 பேர் குற்றவாளிகளாக இருக்காங்க அப்படின்னு மதுரை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் மார்ச் 5 2022 வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து ஆயுள் தண்டனை வந்து வழங்குறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞரோட ரோல் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். சென்னை குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் 2023 இந்த கைதிகளுக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. இதுக்கு காரணம் முக்கியமான ஒரு வழக்கறிஞர் பாப்பா மோகன்ராஜ் அப்படிங்கிறவரோடைய பங்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அவர் தான் வந்து நீதியை வந்து வாங்கி தராரு. ஸோ அவருக்கு வந்து 2023 ஒரு நம்பிக்கைக்கான ஒரு விருதும் அப்படின்னு அந்த வருஷத்துக்கான விருது வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. கோகுல்ராஜோட அம்மாவும் கண்ணீரோடு வந்து இந்த வழக்கறிஞருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியும் தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேஸு. ஸோ இந்த ஒரு மேட்ரு தான் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பரோலில் வந்திருக்கிறாரு யுவராஜ் அப்படிங்கிறவர், சாதி சங்க தலைவர். இவர் தான் வந்து ஒரு முக்கிய குற்றவாளி. இவர் வந்து பரோலில் வந்திருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பரோலில் வெளிவராரு. அங்கே இருக்கக்கூடிய இவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்க, பட்டாசு வெடிக்கிறதும் மாலையை போடுறதும் ஏதோ சுதந்திர போராட்டத்துக்கு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, இந்த மாமன்னன் படத்தில் ரத்னவேலு அப்படின்னு ஒரு கேரக்டர் ஃபஹத் ஃபாசில் பண்ணியிருப்பார். ரத்னவேலு அப்படிங்கிறவங்க வந்து சமூகத்தில் அதை வந்து பிறக்கிறதில்ல, அவங்க வந்து உருவாக்கப்படுறாங்க, வளர்க்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் ரத்னவேலுவாக தான் வந்து இவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது படிக்கும்போது வந்து தெரியுது. ஸோ எனக்கு என்னென்னா, இவர் வந்து வயசில் பெரியவர் எல்லாமே ஓகே.
இது வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இதுக்காக வந்து யுவராஜை வந்து ஏதாவது பண்ணணும், இன்னொரு சைட்லேருந்து போயிட்டு யாராவது வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் வந்து அது ஒரு தவறான ஒரு கான்செப்ட். இது வந்து ஒரு தப்பு. இப்போ யுவராஜ்னு ஒருத்தர் இருக்காரு, இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம்னு அவருக்கு வந்து புரிய வச்சாலே வந்து போதும். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ட்ரக்ஸை விட ஒரு மோசமான விஷயம் ஸோ இது மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஆணவ கொலை பண்ணுறது, இந்த சாதி வெறி தாக்குதல், அந்த ஒரு மனசில் அந்த இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ட்ரக்ஸுக்கு கூட வந்து பார்த்தோம்னா ஒரு சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு, ஒரு சாதி வன்மம் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து எங்கே போய்ட்டு ஒரு ரிஹாப் சென்டர்ஸை வந்து நம்ம தேடுறது? எதுவுமே தேட முடியாது. அதனால் ஒரு ஐடியாலஜிக்கலாக இது தப்பு அப்படிங்கிறத உணர வச்சாலே போதும். ஆனால் அதெல்லாம் வந்து உணர்ற மாதிரியே இல்லை. அவர் பாட்டு வந்து வெளியே வந்திருக்காரு, ஜாலியாக வந்து சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் போயிட்டுருக்காரு. சரி, ஓகே, எது எப்படியோ இதுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு ஒரு குறைந்தபட்சமாவது ஒரு நல்ல ஒரு நீதி வந்து கிடச்சிருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் எங்கப்பா நடக்குது அப்படின்னு சினி ஃபீல்டில் கூட இன்னமும் சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து நடக்காத மாதிரியே வந்து அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே போய் சொன்னோம் அப்படின்னா, ஏய் நீ அப்படி பேசாத மச்சான், நீ வந்து யுவராஜ் அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து ஒரு நல்லதை தட்டி கேட்டிருக்கலாம்ல, அதுக்காக வந்து பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, படித்த பசங்க. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா பச்சையாக ஒரு க்ரைம் அப்படிங்கிறது நடந்திருக்கு, இதில் எங்கடா வந்து நீ வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணி, இதுதான் வந்து ஒன்றுமே புரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், இது மாதிரியான விஷயத்துக்கு திருமாவளவன் மாதிரியான லீடர்ஸ் வந்து வாய்ஸ் தராங்க. பட் பெரிய அளவில் விஜய் சார் வந்து அப்போது அந்த காலகட்டத்தில் 2015 என்னென்னா அவர் வந்து இந்த தெரி, பைரவா இது மாதிரியான படங்களில் நடிச்சிருந்தார். பட் இப்போ ஒரு லீடர் ஆனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு ட்வீட்டாவது ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தெரிவித்தா, இது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்துருந்தா, இப்போது அவர் அரசியல்வாதியாக ஆனதுக்கப்புறம் ஸோ ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துருந்தார் அப்படின்னா, ஸோ அந்த பாதிக்கப்பட்ட கோகுல்ராஜோட தாய்க்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஒரு பக்கம், பட் இதுக்காக வாய்ஸாவது கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு இதுவாவது இருக்கும். ஸோ அது வந்து தளபதி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அவர்கிட்டேருந்து வந்து ஒரு பெரிய அளவில் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நமக்கு ஆக்சிடெண்ட் நடந்தால் மட்டும்தான் அதோட வலி, அதோட சீரியஸ்னஸ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நம்மளோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஆனால் கூட அதோட வலி வந்து தெரியும். அது மாதிரி தான் இந்த ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இந்த ஹானர் கில்லிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரியான விஷயங்களை யாரும் வந்து என்கரேஜ் பண்ணாமல், இது வந்து சப்போர்ட் பண்ணாமல், ஆமாம் அவங்க வந்து பேரண்ட்ஸு பொண்ணை வளர்த்தாங்க, பையங்களை வளர்த்தாங்க, அவங்க கொல்லுவாங்க, அப்படிலாம் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் சரினா சரி, தப்புனா தப்பு, அதுதான் சொல்கிறேன், 2 குரூப் தான் இருக்குங்க. நம்ம எந்த ரிலீஜன், எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஸோ நம்ம இதை சொல்லுவோம், ஸோ இந்த கம்யூனிட்டிலாம் அப்படி, இந்த கம்யூனிட்டிலாம் அப்படி, இது எல்லாமே ரிலீஜன் இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு பிற்போக்கு, ஒரு முற்போக்கு, இதில் நம்ம எந்த டீம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து முக்கியமே தவிர, அதனால் எந்த ஒரு வகையிலும் இந்த மாதிரியான ஆட்களுக்கு தயவுசெய்து ஒரு ஆதரவு வந்து கொடுக்காதீங்க. இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து இங்கே இருக்கேன், ஒரு சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கேன். இப்போ நானே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஈரோடோ இல்லை ஒரு நாங்குநேரி, திருநெல்வேலி, ஏதாவது ஒரு ரூரல் சைடு சேலம், ஈரோடில் இருந்தேன் அப்படின்னா, இது மாதிரியான ஆட்களுடைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. அவங்களே, இங்கே வா, எதுக்கு இது மாதிரியான விஷயத்தெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க யூடியூப்பில், அதெல்லாம் டெலிட் பண்ணு, இன்னொரு வாட்டி பேசணும் அப்படின்னு ஒரு த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு டேபுடான விஷயம்லாம் கிடையாது, இது வந்து பேசப்பட வேண்டிய விஷயம், சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் இது மாதிரியான விஷயத்தை வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்டு இந்த கேஸ் பற்றின, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.